இந்தியாவின் நீண்ட நாள் முயற்சி வழிக்கு வந்த பாகிஸ்தான். நிறைய சர்வதேச தீவிரவாதிகள் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய நிலையில் அவங்கள நாடு கடத்த இந்தியா தீவிரமாக முயற்சி பண்ணிட்டு வராங்க. இருந்தாலும் பாகிஸ்தான் தொடர்ந்து மறுத்து வராங்க. எங்கள் நாட்டு தீவிரவாதிகள்லாம் கிடையாது, நாங்கள் தீவிரவாதிகளை ஊக்குவிக்கலை, உங்களுடைய குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றது அப்படின்னு பாகிஸ்தான் தொடர்ச்சியாக இந்தியாவின் குற்றச்சாட்டை மறுத்துட்டு வராங்க. இதற்கிடையே தான் சர்வதேச தீவிரவாதிகளாக இருக்கக்கூடிய ஹபீஸ் சையத் மற்றும் மசூத் அசார் ஆகியோரை நாடு கடத்துவதில் தங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு பாகிஸ்தானுடைய முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலாவல் பூட்டோ சொல்லியிருக்கார். இதன் மூலமாக ரெண்டு விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று, சர்வதேச அளவில் பயங்கரவாதியாக இருக்கக்கூடியவங்களாம் பாகிஸ்தானில் தான் இருக்காங்க, இந்தியாவுக்கு எதிராக நாச வேலை ஈடுபட்டவங்களும் பாகிஸ்தானில் தான் இருக்காங்க அப்படிங்கிறத இதன் மூலமாக ஒப்புக்கொள்ளப்பட்டிருப்பதாக பார்க்கப்படுது. பல காலமாகவே எல்லை தாண்டி தீவிரவாதத்திற்கு பாகிஸ்தான் ஆதரவு அளித்து வராங்க. இந்தியாவில் நாச வேலையில் ஈடுபடும் தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் உதவிகளை செஞ்சுட்டு வராங்க. மும்பை தாக்குதல் உள்ளிட்ட தீவிரவாத தாக்குதல்களுக்கு மூளையாக செயல்பட்ட பல தீவிரவாதிகள் பாகிஸ்தானில் தான் இருக்காங்க. அவங்கள நாடு கடத்த இந்தியா தீவிரமாக முயற்சி பண்ணிட்டு வராங்க. இருந்தாலும் பாகிஸ்தான் அதற்கு முட்டுக்கட்டை போட்டு வராங்க. இதற்கிடையே தான் சமீபத்தில் செய்தியாளர்கிட்ட பேசிய பாகிஸ்தான் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலாவல் பூட்டோ மொத்தமாக நேர்மாறான சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு. ஹபீஸ் சையத் மற்றும் மசூத் அசார் போன்ற பயங்கரவாதிகளை இந்தியாவுக்கு நாடு கடத்துவதற்கு பாகிஸ்தான் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை அப்படின்னும் பரஸ்பர நம்பிக்கை ஏற்படுத்த இது மாதிரியான நடவடிக்கைகளுக்கு தயாராக இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கார். இது தொடர்பாக அவர் அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்தியா ஒத்துழைப்பு வழங்க முன் வந்தாங்கன்னா பாகிஸ்தான் ஒரு குறிப்பிட்ட நபர்களை இந்தியாவுக்கு நாடு கடத்த தயாராக இருக்கும். லஷ்கர்-இ-தொய்பா அதனுடைய தலைவர் ஹபீஸ் சையத், அப்புறம் ஜெய்ஷ்-இ முகமதுனுடைய தலைவர் மசூத் அசார், இவங்க எல்லாரையும் இந்தியாவுக்கு நல்லெண்ண அடிப்படையில் நாடு கடத்த பாகிஸ்தான் தயாராக இருக்காங்க. விரிவான பேச்சுவார்த்தை நடத்தினால் நிச்சயமாக இதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரியான நடவடிக்கைகளை பாகிஸ்தான் நிச்சயமாக எதிர்க்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறது மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. லஷ்கர்-இ-தொய்பா மற்றும் ஜெய்ஷ்-இ முகமது ஆகிய ரெண்டு அமைப்புகளும் பாகிஸ்தானில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. மும்பை தாக்குதலினுடைய மிக முக்கியமான குற்றவாளியான ஹபீஸ் சையத் இப்போ பயங்கரவாதத்திற்கு நிதி திரட்டிய வழக்கில் 33 ஆண்டுகள் சிறை தண்டனையை அனுபவித்து வராரு. இன்னொரு தீவிரவாதியான மசூத் அசார் இந்தியாவுடைய மிகவும் தேடப்படும் பயங்கரவாதிகளில் ஒருவராக இருக்கார். 2001 நாடாளுமன்ற தாக்குதல், அப்புறம் மும்பை தாக்குதல், 2016 பதான்கோட் விமானப்படை தாக்குதல் மீதான தாக்குதல், அப்புறம் 2019 புல்வாமா குண்டுவெடிப்பு உள்ளிட்ட பல பெரிய தாக்குதல்களோட தொடர்புடையவர் தான் அவர். 1999 ஆண்டு இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் 814 காந்தஹார் கடத்தல் சம்பவத்தில் பணைய கைதிகள் மாற்றப்பட்ட போது அவர் இந்தியாவில் இருந்து விடுவிக்கப்பட்டார். ஆனால் இந்த தடைகள் பாகிஸ்தானில் வெறும் பெயரிலேயே இருக்கிறது. ஹபீஸ் சையத் மற்றும் மசூத் அசார் தீவிரவாதி பாகிஸ்தானுக்குள் சுதந்திரமாக சுற்றித் திரிவதோடு பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய ஆதரவோட தண்டனையின்றி தங்களுடைய அமைப்புகளை இயக்குறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. இது குறித்து பிலாவல் பேசும்போது, இவங்க மீது பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய வழக்குகள் தொடர்பாக பயங்கரவாத நிதி தொடர்பானவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹபீஸ் சையத் மற்றும் மசூத் அசார் ஆகியோரை எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்காக வழக்கு தொடர்வது கடினம், ஏன்னா இந்தியா ஒத்துழைக்கல அப்படின்னு அவர் சொல்றார். விசாரணை நடத்த இந்தியா ஒத்துழைக்க மறுக்கிறாங்கன்னு சொல்றாரு அவர். ஆதாரங்களை சமர்ப்பிப்பதும் எல்லை தாண்டி தீவிரவாதத்தில் ஈடுபட்டார்கள் அப்படிங்கிறத நிரூபிக்க இந்தியாவில் இருந்து சாட்சியம் அளிக்க நபர்கள் வருவதற்கு முக்கியம். இதற்கு இந்தியா ஒத்துழைக்க தயாராக இருந்தால் எந்த ஒரு தனிநபரை நாடு கடத்துவது அப்படிங்கிறது எந்த தடையும் இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஹபீஸ் சையத் மற்றும் மசூத் அசார் பாகிஸ்தானிலேயே சுதந்திரமாக உலா வருவதாக சொல்லப்படுகிறது. இது குறித்து கேட்டபோது லஷ்கர்-இ-தொய்பா தலைவர் ஹபீஸ் சையத் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறதாகவும் ஜெய்ஷ்-இ முகமது தலைவர் மசூத் அசார் ஆப்கானிஸ்தானில் இருப்பதாகவும் பூட்டோ தெரிவிக்கிறார். இப்போ இது எல்லாமே வைத்து பார்க்கும்போது மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, ஒன்று, தீவிரவாதத்துக்கு நாங்கள் ஆதரவு கிடையாது, தீவிரவாதிகளை எங்கள் நாட்டில் அடைக்கலம் கொடுக்கல, அவங்கள நாங்கள் எங்கள் நாட்டில் இல்லை, நாங்கள் எந்த தீவிரவாதிகளுக்கும் அடைக்கலம் கொடுக்கல அப்படின்னு சொல்ல வந்த பாகிஸ்தானுடைய கூற்று தவறானது. பாகிஸ்தானில் தான் தீவிரவாதிகள் இருக்காங்க. முக்கியமாக இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாத செயலில் ஈடுபட்ட மிக முக்கிய பயங்கரவாதிகள்லாம் பாகிஸ்தானில் இருக்காங்க அப்படிங்கிறது இதன் மூலமாக வெட்ட வெளிச்சமாகிறது. ரெண்டாவது, நாங்கள் பரஸ்பரம் நல்ல அடிப்படையில் தீவிரவாதிகளை இந்தியாவுக்கு அனுப்புகிறோம், நாடு கடத்துகிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பதன் மூலமாக இதுக்கு பாகிஸ்தான்
தற்போதைய அரசு முழுமையாக ஏற்றுக்கொண்டு அது ஒத்துழைப்பு கொடுக்குமா, அதற்காக முன்வருமா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும்.